சங்கநாதம் நேயர்களே, இனிய வணக்கம். இலங்கை தென்ற தமிழ் சான்றோர்களில் முன்னணியில் இருக்கக்கூடியவர் விபுலானந்த அடிகள். மயில்வாகனன் என்கிற இயற்புடையவர் 27/3/1892 காரைதீவில் சாமி தம்பிக்கும் கண்ணம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். நல்லரத்தினம்ங்கிற ஆசிரியர்கிட்ட பாடத்தை கற்றார். நன்னூல், சூடாமணி, பாரதம், திருக்குறள். மிகச்சிறந்த செய்யுள் படைப்பாளி அவர். ஆறுமுக நாவலருடைய நூல்களையெல்லாம் அவருடைய தந்தையார் தமிழகம் வரும்போது வாங்கி வருகிற போது தமிழ், வடமொழி, ஆங்கிலத்தில் நல்ல அறிவுக்கு அவருக்கு கிடைத்தது. கல்முனை மெத்தடிஸ்ட் பாடசாலையில் 1903 ஆங்கில வழி கல்வியை கற்றார். மட்டக்களப்பு தூய மைக்கேல் கல்லூரியில் அவர் படித்தார். 16 வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நடத்திய சீனியர் மாணவர் தேர்வில் முதல் மாணவராக வெற்றி பெற்றார். அதே கல்லூரியில் ஆசிரியராகவும் இருந்தார். வைத்தியலிங்க தேவர் அவர்களிடம் நிறைய இவர் படித்தார். தேசிகர் அவர்களிடம் நிறைய பயிற்றார். கல்முனை கத்தோலிக்க மிஷன் பாடசாலையில் ஆசிரியராக இருந்திருக்கிறார். சி.வை. தாமோதரனாருடைய நூற்பதிப்பு பணிகளில் உதவி இருக்கிறார் கந்தையா அவர்கள். இன்னும் அந்த காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய நல்லூர் கைலாச பிள்ளைங்கிற சிலப்பதிகாரத்தை மிக இசையோடு கணீரென பாடக்கூடிய ஆசிரியரிடம் அவருக்கு கிடைத்த இசையறிவு தான் இந்த யாழ் நூல் தோன்றுவதற்கு மிக அடிப்படையாக அமைந்தது. நண்பர்களே, 1912 தூய மைக்கேல் கல்லூரி பேராசிரியராக 2 ஆண்டு இருந்திருக்கிறார். ஆங்கிலம், லத்தீன், வேதியியல், இயற்பியலை கற்றவர் இவர். பொறியியல் கல்லூரியில் டிப்ளமா என்கிற பட்டய படிப்பை இவர் படித்திருக்கிறார். அதுலேயும் இவர் முதல் மாணவராக அங்கேயே அந்த டிப்ளமா கல்லூரியிலேயே வேதியியல் பேராசிரியராக இருந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்வுலையும் தமிழில் வெற்றி பெற்றிருக்கிறார். தூய சம்பத்திரிசியார் கல்லூரியில் அறிவியல் துறை தலைவராக பணியாற்றியிருக்கிறார். சுவாமி சர்வானந்தர் அவர்கள் இலங்கை வந்தபோது தான் இவருக்கு அந்த ராமகிருஷ்ண மடத்தில் ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. 1919 லண்டன் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் முதல் மாணவராக இவரே ஆய்வகங்களுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டு இவரே யாருடைய உதவியுமின்றி அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை படித்திருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய செய்தி. நண்பர்களே, இவருடைய சிந்தனைகளை நான் பலமுறை அகில இந்திய வானொலியில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த யாழ் நூலில் இடம்பெற்றிருக்கிற செய்திகளை மேலோட்டமாக பார்ப்பது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1947 தான் இந்த யாழ் நூலை அவர் அரங்கேற்றுகிறார். 5/6/1947 திருஞான சம்பந்தர் முன்னிலையில் திருக்குளம்புதூருங்கிற ஊரில் திருக்கோயிலுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலே 19/7/1947 அவர் இறந்து விடுகிறார். இமயமலையெல்லாம் போயிட்டு வந்தவர், இப்போ நாடு முழுவதும் அலைந்தவர். அவர் எழுதிய இந்த யாழ் நூல் தமிழ் இசை உலகத்தில் தலை சிறந்தது. இங்கே கருணாமிர்த சாகரம்னு நம்முடைய ஆபிரகாம் பண்டிதர் 2 தொகுதி ஆங்கிலத்தில் போட்டார், அப்புறம் தமிழில் வந்தது. மிகச்சிறந்த அது இசை நூல்னு நீங்கள் சுருக்க முடியாது. அதை மிகச்சிறந்த மொழியியல் நூல், மிகச்சிறந்த இலக்கண நூல், மிகச்சிறந்த இலக்கிய நூல், அனைத்தையும் ஒரு பெரிய கலைக்கலைஞ என்சிக்ளோபீடியா ஆஃப் தமிழ்னே நம்ம சொல்லலாம் கருணாமிர்த சார். அதே போல் தான் யாழ் நூலையும். யாழ் நூல் ஒரு 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 எம்எஸ்சி மேத்ஸ் படித்தவராங்கள கூட இப்போ புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு நுணுக்கமான கணிதங்கள் அங்கே இருக்கும். நம்ம ஏதோ ஒரு இசைன்னு நாம் அதை ஒதுக்கிட முடியாது. நண்பர்களே, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வேதியியல், அந்த கணிதம், இதெல்லாம் இவருக்கு ஆழ்ந்த புலமை இருக்கிறத நம்ம யாழ் நூலில் பார்க்க முடியும். பாயிரவியல், யாழ் உறுப்பியல், இசை நரம்பியல், பாலை திரிபியல், பன்னியல், தேவாரையியல், ஒளிபியல், 7 இயல்கள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. நம்ம நிறைய படங்களையும் வரைந்து சேர்த்துருக்கிறார். நீங்கள் பெருங்கலம்ங்கிற பேரியாழ் எப்படி இருக்கும், மகர யாழ், சகுட யாழ், வில்யாழ், இப்படி எல்லா யாழ்களுடைய படங்களையும் அவர் தந்திருக்கிறத பார்க்குறோம். மட்டக்களப்பு வீசி கந்தையா அவர்கள் இதற்கு மிகச்சிறந்த முன்னுரை எழுதியிருக்கிறார். இது சிறந்த அறிவியல் நூல், சிறந்த கணித நூல், சிறந்த இசை நூல், சிறந்த இயல் நூல்னு சொல்கிறது உண்மை. நண்பர்களே, அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் அந்தளவு தரமான கட்டுரைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போ இவருடைய ஒளிபியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தமிழில் ஐ, அல், அம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் எண்ணு பேர்களுக்கு குறிப்பிடுன்னு சொல்லிட்டு உரையாசிரியர்கள் தாமரை, ஆம்பல் இதெல்லாம் குவளை, இதெல்லாம் எண்ணு பேர்கள்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது யாருக்கும் தெரியாது. விபுலானந்திகள் தான் அதை மீட்டெடுத்தார். சங்குக்கு 2 மூலை இருக்குது, கோடி இண்டு கோடி 15 ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் இந்த சங்கு. விந்தம்னா மலை, அது 3 கோடி அதில் இருக்கும். கோடி 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 22 ஸ்தானம். ஆம்பல்னா 4 இதழ் இருக்கும். கோடி 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 பெருக்குனா 29 ஸ்தானத்தில் வர்ற இலக்கம். தாமரையில் 5 இதழ் இருக்கும், 36 ஸ்தானம். குவளை 6 இதழ், 6 கோடி 43, அல்லது நாடுங்கிற புள்ளதுக்கு இருக்கிறது 43 ஸ்தானம். நெய்தல் 7 கடலாக இருக்கணும், அல்லது 7 இதழ் இருக்கணும், அதனால் அது 50 ஸ்தானம். வெள்ளங்கிறது 8 திசை,
அதனால் 57 ஸ்தானம்னு சொல்லி இந்த எண்களுக்கு எத்தனை இலக்கங்கள் அல்லது எத்தனை ஸ்தானம்னு சொல்லுகிறார்களே என்பதை வரையறை செய்தவர் இவர் நண்பர்களே. நிறைய நீங்கள் ஒளியினுடைய வேகத்தை பற்றி சொல்கிறப்போ ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் தூரம் போகும் அப்படிம்பார். சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை சொல்கிறப்போ 9,30,00,000 மைல் இடைவெளி அப்படிம்பார். இப்படி நிறைய கல்லாடத்துலேருந்து அடியாருக்கு நல்லார்லேருந்து நிறைய மீட்டெடுக்கிற தன்மை இருக்கிறத நாரத பெரியாளை பற்றி அந்த நாரத பெரியாள் வடமொழியிலே கிடையாது அப்படிம்பார். இப்படி அடியாருக்கு நல்லார் தந்திருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சு யாழை மீட்டெடுப்பார். அந்த அளவுக்கு இவருடைய இந்த சிறப்பு இங்கே இருக்குது நண்பர்களே. தி ஹார்ப் வித் 100 ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு கட்டுரை இந்த நூலில் பின்பகுதியில் இருக்குது. நீங்கள் 319 நூற்பாக்களை கொண்டு யாழின் இயல்புன்னு சொல்லி செவியல் இலக்கியங்களில் அடியாருக்கு நல்லார் உரைகளில் இருக்கக்கூடிய நூற்பாக்களை அந்த யாழ் நூலில் பிரிச்சர்க்கையில் தந்திருக்கிறார். அதுவே ஒரு மிகப்பெரிய பணி நண்பர்களே. 319 நூற்பாக்களை தேடி எடுத்து இவையெல்லாம் இசை நூற்பாக்கள்னு தமிழ் உலகத்துக்கு மீட்டெடுத்து தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் நம்முடைய விபுலானந்தடிகளார் அவர்கள். 1934 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட போது நண்பர்களே அங்கே தமிழ்துறை தலைவராகவும் இருந்திருக்கிறார். அங்கே தமிழ் பேராசிரியர் இருந்திருக்கிறார். அண்ணாமலை செட்டியாருக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கம். அவர் அங்கே இலங்கைக்கு வந்தபோது அவரோட நெருக்கமாக இருந்து இங்கே அவர் படித்திருக்கிறது நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த காலகட்டத்தில் இவருடைய இந்த பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. 1931லேருந்து 33 வரையிலும் தந்தை பெரியார் நடத்திய குடியரசு இதழில் ஏன் அறிவியல் கல்வி ஆங்கிலத்தில் இருக்கணும் பெரிய தொடர்கட்டு எழுதினார். அது மயில்வாகனன்கிற பேரில் இருக்கும். அப்போல்லாம் அவர் அந்த விபுலானந்த அடிகள்ங்கிற அறியப்படாத காலம் அது. அப்போது தமிழ் மாணவர்கள் படிப்பதற்கு ஆங்கில வழியில் தான் நூல்கள் இருக்கின்றன. எனவே அறிவியல் தமிழுக்கு ஆங்கிலம் தான். பின்னால் தந்தை பெரியார் கூட வீட்டுக்கு வீடு எல்லோரும் ஆங்கிலம் பேசணும்னு சொல்லுவார். அதுக்கு காரணம் விபுலானந்த அடிகள் தான். தந்தை பெரியார் எப்படி மறைமலையடிகளை வைத்துக்கொண்டு இந்தியை எதிர்த்தாரோ அதுபோல் விபுலானந்த அடிகாரை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு இந்த அறிவியல் அறிவு ஊட்ட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையில் பெரியாரும் இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். இத்தகைய விபுலானந்தர் அவர்களுடைய பங்களிப்பு என்பது தமிழ் கூறும் நல்லுலகத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு. அவருடைய தத்துவங்கள்னு பேசினா நிறைய பேசலாம். வாழ்க்கை தத்துவங்களை நிறைய பேசியிருக்கார். நான் பல முறை அதை பேசியிருக்கேன். அதனால் விபுலானந்தருடைய நிலைமை போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி.